இன்று பீஷ்ம ஏகாதசி வரலாறு. குருக்ஷேத்திர போரில் சிகண்டியால் வீழ்த்தப்படும் பீஷ்ம பிதாமகர் உத்தராயண புண்ணிய காலத்தில் உடலை துறக்க விருப்பம் கொண்டவராக அர்ஜுனன் தன் கணைகளால் உருவாக்கிய அம்பு படுக்கையில் படுத்துக் கொள்கிறார். போரின் இறுதியில் கௌரவர்கள் வீழ்த்தப்படுகின்றனர். வெற்றி பெற்ற பாண்டவர்கள் ஆசி பெறுவதற்காக பீஷ்ம பிதாமகரிடம் வருகின்றனர். பீஷ்மர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். யுதிஷ்டிரர் பீஷ்மரிடம், தங்கள் அன்பாலும் ஆசிகளாலும் தான் எங்களால் போரில் வெற்றி அடைய முடிந்தது. இனி ராஜ்ய பரிபாலனம் செய்ய போகும் எங்களுக்கு தாங்கள்தான் தர்ம நெறிகளை உபதேசிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். யுதிஷ்டிரர் வேண்டிக் கொண்டபடியே பீஷ்ம பிதாமகர் அவர்களுக்கு தர்ம நெறிகளை உபதேசிக்க தொடங்கிய போது திரௌபதி சிரித்து விட்டாள். அசந்தர்ப்பமான சூழலில் திரௌபதி அப்படி சிரித்ததை கேட்ட யுதிஷ்டிரர், எதற்காக சிரித்தாய் என்று கோபத்துடன் கேட்டார். யுதிஷ்டிரரை சாந்தப்படுத்திய பீஷ்மர் அதே கேள்வியை திரௌபதியிடம் கேட்டார். அன்று துரியோதனன் சபையில் நான் அவமானத்திற்கு உள்ளான போது அந்த அநியாயத்தை தடுக்காமல் இருந்த தங்களிடம் தர்ம நியாயங்களை உபதேசிக்குமாறு கேட்டதும் என்னை அறியாமல் சிரித்து விட்டேன். அன்பு கூர்ந்து மன்னியுங்கள் என்றாள் திரௌபதி. பீஷ்மர், துருபதன் மகளே, நீ அப்படி நினைத்து சிரித்ததில் தவறில்லை. இங்கே உன்னிடம் ஓர் உண்மையை நான் கூற விரும்புகிறேன். அன்று துரியோதனன் சபையில் உனக்கு அநீதி இழைக்கப்பட்ட போது நான் ஒன்றும் செய்ய இயலாமல் இருந்ததற்கு காரணம், அப்போது என்னுடைய உடலில் ஓடிய இரத்தம் துரியோதனன் தந்த உணவால் உண்டானது. அதனால்தான் என்னால் அநியாயத்தை தட்டி கேட்க முடியவில்லை. ஆனால் இப்போது போர்க்களத்தில் என்னுடைய உடலில் துளைத்த அம்புகள் அத்தனை இரத்தத்தையும் வெளியேற்றிவிட்டன. எனவே இப்போது நான் தர்ம நியாயங்களை உபதேசிப்பதில் தவறில்லைதானே என்று கேட்க அவசரப்பட்டு சிரித்ததற்காக பீஷ்ம பிதாமகரிடம் மன்னிப்பு வேண்டினாள் திரௌபதி. தானும் அவருடைய உபதேசங்களை கேட்க காத்திருப்பதாக கூறினாள். பீஷ்மர் பாண்டவர்களுக்கு தர்ம நியாயங்களை எல்லாம் விரிவாக எடுத்து கூறினார். பின்னர் இறுதியாக கலியின் துன்பங்களை எல்லாம் போக்கும் அதி அற்புதமான ஸ்தோத்திரத்தை உபதேசிக்கிறார். அதுதான் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம். பகவானின் 1000 நாமங்களின் மகிமைகளை பாண்டவர்களுக்கு உபதேசித்த பீஷ்ம பிதாமகர், அந்த பகவான் வேறு எவரும் இல்லை, உங்களுக்கு சதா சர்வ காலமும் உற்ற துணையாக இருக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே என்றும் விளக்கினார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நமக்கு தெரியாத மற்றொரு புண்ணிய கதையும் உண்டு. அது ஸ்படிகமாலை செய்த அற்புதம். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், பின் தர்மம் வெல்லும் என்ற உயரிய உண்மையை உலகிற்கு எடுத்து காட்டுவதற்காக நிகழ்ந்த மாபெரும் யுத்தமே குருக்ஷேத்திர போர். தர்மத்தை நிலைநாட்ட பாண்டவர்கள் பக்கம் நின்று தேரோட்டியாக பணிபுரிந்து தனது கடமையை செய்து கொண்டிருந்தான் அவதார புருஷனான ஸ்ரீகிருஷ்ணன். பீஷ்மர், துரோணர், கிருப்பர் முதலான பெரியோர்கள் செஞ்சோற்று கடன் கழிப்பதற்காக தீயோன் என்று தெரிந்தும் துரியோதனன் பக்கம் நின்று பாண்டவர்களை எதிர்த்து போர் புரிந்தனர். கௌரவ சேனைக்கு தலைமை தாங்கிய பீஷ்மர் 10ஆம் நாள் போரில் அர்ஜுனனின் அஸ்திரங்களால் வீழ்த்தப்பட்டார். தான் விரும்பிய போது மரணம் அடையலாம் என்று வரம் பெற்றிருந்தவர் அம்புகளையே படுக்கையாக்கி கொண்டு உத்தராயணம் வரும் வரை அதன் மீது படுத்திருந்தார். தீயவர்களின் உப்பை தின்று வளர்ந்த தன் உடம்பிலிருந்து உதிர துளிகள் மொத்தமாக பூமியில் சிந்தி உடல் முழுவதும் புனிதப்படுவதற்காக அவர் இந்த அஸ்திர படுக்கை எனும் சாதனையை மேற்கொண்டார். கௌரவர்களும் பாண்டவர்களும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் பீஷ்மரின் அம்பு படுக்கையை சுற்றி நின்றிருந்தனர். பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கையில் இருந்தபடியே தர்ம சாஸ்திரங்களையும் ராஜதந்திரங்களையும் தர்மபுத்திரருக்கு உபதேசித்தார். தன்னை சுற்றி நின்றிருந்த கூட்டத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரையும் கண்டார். அவர் ஸ்ரீகிருஷ்ணரை கண்டவுடன் ஸ்ரீமன் நாராயணரை பகவான் ஸ்ரீகிருஷ்ணராக பூமியில் அவதரித்திருந்த உண்மையை பீஷ்மர் உணர்ந்திருந்தார். ஸ்ரீமன் நாராயணரின் விஸ்வரூப தோற்றமும் பேருருவ வடிவமும் அதில் அடங்கிய பல்வேறு ரூபங்களும் அவற்றிற்குரிய நாமங்களும் பீஷ்மருடைய மனக்கண் முன் அப்போது தோன்றின. இதனால் பக்தி பரவசம் அடைந்த பீஷ்ம பிதாமகர் ஸ்ரீமன் நாராயணரின் பெருமையை அற்புதமான கவிதைகளால் பாட ஆரம்பித்தார்.
அதுவே ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் எனும் மகிமை மிக்க மந்திர தொகுப்பு. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தோற்றத்தையும் பல்வேறு அம்சங்களையும் ரூப நாம குண மாத்துரியங்களையும் அருட்திறனையும் வர்ணித்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பீஷ்மர் போற்றி புகழ்ந்து பாடினார். சுற்றி நின்றிருந்த அனைவரும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கேட்டு பரவச நிலையை அடைந்தனர். ஆனால் துரியோதனன் முதலான கௌரவர்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பீஷ்மர் பாட ஆரம்பித்ததுமே அந்த இடத்தை விட்டு சென்று விட்டனர். பாண்டவர்கள் மட்டுமே அவர் கூறிய மந்திர சப்தங்களை கேட்டு மெய்மறந்து நின்றனர். விஷ்ணு சஹஸ்ரநாமம் நிறைவுற்றதும் தனது விஸ்வரூப தரிசனத்தால் பீஷ்மருக்கு அருள் பாலித்தார் ஸ்ரீகிருஷ்ணர். அனைவரையுமே அந்த மந்திரங்கள் கவர்ந்தன. என்ற போதிலும் பாண்டவர்களின் கடைசி சகோதரனான சகதேவனை அவை தீவிரமாக பக்தி பரவசத்தில் ஆழ்த்தின. ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லவனான அவன் எத்தனையோ சாஸ்திர நூல்களை கற்று தேர்ந்தவன். இருந்தாலும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் வரிகள் அவன் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருந்தன. ஆனாலும் பீஷ்மர் கூறிய அனைத்து வாசகங்களும் அவன் நினைவிற்கு வரவில்லை. இதை அறிந்த ஸ்ரீகிருஷ்ணர் இத்தனை அருமையான மந்திர தத்துவங்களை பீஷ்மர் எடுத்து கூறிய போது அவற்றை உனது ஏடுகளில் நீ குறித்து கொள்ளவில்லையா என்று சகதேவனிடம் கேட்டார். அவ்வாறு செய்யாமல் போனதற்கு சகதேவன் வருந்தினான். ஓர் உயர்ந்த பொக்கிஷத்தை, கடவுளை போற்றும் பாடல்களை எப்படி நினைவு கூர்வது என்று அவன் யோசித்து சிந்தித்து கொண்டிருந்த போது அதற்கான வழியை எடுத்து கூறினார் ஸ்ரீகிருஷ்ணர். சகதேவா, பீஷ்மர் மோட்சம் அடைந்து அவர் உடலுக்கு மரியாதை செய்து முடித்த பின்பு அவர் கழுத்தில் அணிந்துள்ள ஸ்படிக மணி மாலையை எடுத்து நீ அணிந்து கொள். அந்த மணிகளின் சக்தியால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் முழுவதுமாக உன் நினைவிற்கு வரும். சகதேவன் ஆச்சரியமடைந்தான். சாதாரண ஸ்படிக மணிகளுக்கு மந்திர சப்தங்களை ஈர்த்து மீண்டும் அவற்றை வெளிப்படுத்தும் சக்தி உண்டா என்று கேட்டான். அப்போது பீஷ்ம பிதாமகருக்கு அந்த ஸ்படிக மணிகள் எவ்வாறு கிடைத்தன என்ற வரலாற்றை கூறி அதன் பெருமையை விளக்கினார் ஸ்ரீகிருஷ்ணர். பீஷ்மரின் இயற்பெயர் காங்கேயன். கங்கா புத்திரன் கங்காதேவிக்கும் சந்தனு மகாராஜாவிற்கும் பிறந்தவர். அவரது இயற்பெயர் தேவவிரதன். சந்தனு மகாராஜன் ஒரு மீனவ பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினார். அந்த பெண்ணின் தந்தை கேட்டுக்கொண்டபடி தான் திருமணமே செய்து கொள்வது இல்லை என்று சபதமேற்றார் கங்கை மைந்தன். வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக அனுசரித்து வைராக்கியமாக வாழ்ந்ததால் சத்தியவிரதன் என்றும் பீஷ்மர் என்றும் பெயர் பெற்றார். இவ்வாறு தன் தந்தைக்காக சபதம் ஏற்ற போது பீஷ்மரின் மனம் சற்று கவலையுற்றது. வாழ்நாள் முழுவதும் சபதத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான அபார மனோபலமும் வைராகியமும் வேண்டும் என்பதற்காக தன் தாய் கங்கையை பிரார்த்தித்தார். அவர் முன் தோன்றிய கங்காதேவி கங்கை நீரை எடுத்தாள். அப்போது வானில் பிரகாசித்து கொண்டிருந்த சூரிய பகவானின் ஒளி கதிர்கள் அவள் கையில் இருந்த நீர் துளிகளில் விழுந்து வைரம் போல் ஜொலித்தன. தன் கையில் உள்ள கங்கா தீர்த்தத்தை வாங்கி கொள்ளும்படி மகனிடம் கூறினாள் கங்காதேவி. பீஷ்மர் தன் இரு திருக்கரங்களையும் குவித்து தாயின் முன்பு நீட்டினார். கங்காதேவியின் திருக்கரங்களிலிருந்து கங்கை நீர் துளிகள் ஸ்படிக மணிகளாக பீஷ்மரின் கரங்களில் விழுந்தன. மகனே, இவை ஸ்படிக மணிகள். நீருக்குள் நிறைந்துள்ள நெருப்பு துளிகள் இவை. பிரார்த்தனை செய்வதற்கும் வைராக்கியத்துடன் வாழ்வதற்கும் மந்திர சாதகங்கள் புரிவதற்கும் இவை உனக்கு பெரிதும் உதவும். இந்த மணிகளை மாலையாக எப்போதும் அணிந்திருப்பாய். அவை உனக்கு சத்திய விரதத்திலிருந்து தவறாத மன வலிமையையும் வைராக்கியத்தையும் தரும் என்று கூறி மறைந்தாள் கங்காதேவி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறிய இந்த வரலாற்றை கேட்டதும் பீஷ்மரின் கழுத்தில் இருந்த ஸ்படிகமணி மாலையின் மகிமை சகதேவனுக்கு புரிந்தது. பீஷ்மரின் மறைவுக்கு பின்னர் ஸ்ரீகிருஷ்ணர் கூறியது போன்று பீஷ்ம பிதாமகரின் ஸ்படிக மணி மாலையை அணிந்து பக்தியோடு ஸ்ரீமன் நாராயணரை தியானித்து பீஷ்ம பிதாமகர் இயற்றிய
ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம மந்திரங்கள் அனைத்தையும் மீண்டும் உருவாக்கி ஏடுகளாக்கி உலகுக்கு அளித்தான். அதனால்தான் இன்றும் தெய்வீக மனிதர்களும் சித்தர்களும் மகான்களும் மந்திர பாராயணம் செய்பவர்களும் ஸ்படிக மணிகளை மாலையாக அணிகிறார்கள். உயர்ந்த ஸ்படிக மணிகளை ஒன்றோடு ஒன்று உரசினால் அவற்றிலிருந்து பிரகாசமான தீப்பொறி போன்ற ஒளி தோன்றும். ஸ்படிக மணிகளை உருட்டி மந்திர ஜபம் செய்த பின்பு இந்த பிரகாசம் அதிகமாக தெரியும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஆத்மார்த்தத்துடன் கூறும் பக்தர்கள் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கப்படுவார்கள். பீஷ்ம ஏகாதசி வரலாறு நிறைவடைந்தது.